எனக்கு 3 தங்கச்சி மாதிரி இருக்குது. அந்த இப்படி இப்படி நான் இப்படி ஒரு பிரச்சனைக்கு நான் வந்து ஈடுபட்டுட்டேன். இப்போ அந்த பிரச்சனை தங்கச்சி கல்யாணம் விட்டு போது இப்படி ஒரு பிரச்சனை வந்து கவலையாக இருக்குது. என்ன பார்த்து மற்றவங்க எல்லாரும் திருந்தோணும். அதோட சேர்ந்து தான் இப்படி ஒரு வந்தார். இப்படியோட சேர்ந்து இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது. இப்படி ஆளோட சேரக்கூடாது. இது நான் பைக்கில் வாசலேருந்து ஒரு 6-7 சைக்கிளில் வலிக்கிட்டேன். நான் பல்சர் சைக்கிளில் 4 சைக்கிள் எல்லாம் வலிக்கிட்டு அங்கே போயிட்டு நிற்க சுரேஷ் ஒரு அண்ணா வந்து கேட்டார். அந்த மக்கள் பக்கத்தில் கண்ணாண்டு அவர் அந்த மோசத்தில் முறைக்கண்டு சண்டி சார்ந்து வந்து நிற்கிறீங்க. அப்போ சுரேஷ் அண்ணையில் காட்சி இருக்குது. நான் இங்கே வந்து தனியாக புறமா நின்றேன். அப்போ நிற்காத வந்து பைக் எடுத்துட்டு முறைக்கண்டு அங்கே போயிட்டு அப்போ சுரேஷ் என்ன சொன்னேன், நாங்கள் வீட்டை போயிட்டு கொஞ்சம் லேட் ஆகணும்னு ஒரு 9 மணிக்கு நாங்கள் கொஸ்டி தொடங்க மூளை கட்சி நடந்தோம். அப்போ நான் சொன்ன முன்னுக்கு நீங்கள் போங்க, நான் பின்னால் வாரேன், நான் இன்னொரு படி நேர்த்திக்கு. அப்போ அதுக்கு லேட்டாக இவங்க போய் அந்த சங்கிலி கிணத்துல நின்றுருக்காங்க. அப்போ அங்கே 2 படியும் ஃபோன் பண்ணேன். அப்படின்னா வந்து இப்படி சங்கிலி கிணத்துல டக்குன்னு வாண்டு குயிக்காக வாண்டு. அப்போ நான் பைக் ஏற்றிக்கொண்டு இன்னொரு படியை ஏற்றிக்கொண்டு வந்தேன். அதான் நான் மோட்டர் சைக்கிள் 220 மோட்டர் சைக்கிள் வந்தேன். நான் அந்த மோட்டர் சைக்கிள் எல்லாரும் பள்ளிக்கும் பக்கமாக விட்டுட்டு நான் இறங்கி வந்து அந்த இடத்த களவழிப்பட்டு அவங்க அடிவெட்டலாம். அந்த இடத்துல அடிவெட்டு அவங்க எங்களுடைய ஆக்கள் நாங்கள் ஒன்றும் கொண்டு போயிட்டு அவங்க கத்தியோட வந்து எங்களுடைய ஆக்கள் 4 பேருக்கு. அப்போவும் எனக்கு அந்த 4 பேரில் காயமாண்டு தெரியாது. ஒரு ஆளுக்கு தான் நான் அடிவெட்ட ரத்தம் முடியும் கண்டேன். அவன் அங்கே சேர்த்து 2 அடிவெட்டணுன்னாங்க. அப்போ அதோட போலீஸ் வராங்கன்னு சொல்லி எல்லாரும் மூடி நான் பேருந்து தனியாக இந்த பைக்கிட்ட